வணக்கங்களே, ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் லக்ஷ்மணன் அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போது வார ராசி பலன் 9ஆம் தேதியிலேருந்து 15ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறதாங்க, லக்னத்துக்கு பாருங்கள், ராசிக்கு பார்ப்பதோட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் ரிச்சிக ராசினா நீங்கள் ரிச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறத மகர ராசிக்கான பலன்களை பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். ஸோ உங்களுக்கு என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை மிங்கிள் பண்ணி பாருங்கள், ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோவில் ஒரு சூப்பரான ஒரு டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். சிம்மராசி. ஸோ சிம்மராசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களது ராசி அதிபதி சூரியன் வந்து பார்த்திங்கன்னா 10ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் வந்து நல்லா வளர்ச்சி, நல்லா ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 2ஆம் மற்றும் 11ஆம் தேதி புதன் வந்து லாபத்தில் இருக்கும்போது குடும்பத்திற்கு தேவையான பணம் வசதி எல்லாமே வர்றதுக்கான ரொம்ப நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு 3ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 3ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து அவருக்கு வந்து 9 பாதகஸ்தானமாக இருந்தாலும் நல்ல லாபத்தை கொடுத்துரும் சார். பட் இருந்தாலும் ஒரு சின்ன ஒரு மாணவர்ச்சி தேவையில்லாத சந்தேகங்களை வந்து உருவாக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது ஒரு 4ஆம் அதிபதியான செவ்வாய். ஸோ 4ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வீடு சொத்துக்கள் வாங்கலாங்கிற எண்ணங்களை கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஏதாவது வண்டி வாகனம் வாங்கலாங்கிற எண்ணங்களையும், அம்மா வந்து பிரிஞ்சிருந்தாங்கன்னா அம்மா அப்பா இப்போ வந்து ஒன்று சேர்ந்து உங்கள்கிட்ட வந்து பார்க்கறதுக்கான, இப்போ உங்களுக்கு மன உளைச்சலில் கொஞ்சம் பிரிஞ்சிருந்தீங்கன்னா பேச்சுவார்த்தையில் வந்து இப்போ பேசுறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. 5ஆம் அதிபதியான குரு. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றங்கள்லாம் கொடுக்கறதுக்கான ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ இதில் வந்து குழந்தைகளோட வளர்ச்சி ரொம்ப சூப்பராக இருக்கும். ஆன்மீகம், பூர்வீகம் சம்மந்தமாக நல்ல லாபம் கிடைக்கும். 6ஆம் அதிபதியான சனி. ஸோ 6ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்திங்கன்னா 8ல் இருக்கும்போது வேலையில் ரொம்ப கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் வந்து தேவையில்லாத ஒரு மன உளைச்சலை, ஸ்ட்ரெஸ்ஸையும் உருவாக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 8ல் உள்ள குரு. ஸோ 8ஆம் அதிபதி குரு வந்து 11ல் இருக்கும்போது யாருக்கெல்லாம் குரு தசாபதினு ரொம்ப பெரிய வளர்ச்சி, விபரீத ராஜாவங்களை அள்ளித்தரதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ 9ஆம் அதிபதியான செவ்வாய் வந்து உங்களுக்கு ராசியிலே இருக்கும்போது வெளிநாடு போகணும், வெளியூர் போகணுன்ற எண்ணங்களை எல்லாம் கண்டிப்பாக ஏற்படுத்தும். ஸோ மேற்படிப்புக்காக சில பேர் வெளியூர் போகணுன்ட்டு இருந்தீங்க, வேலை விஷயம் வெளிநாடு போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. 10ஆம் அதிபதியான சுக்கிரன். ஸோ 10ஆம் அதிபதியான சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 9ல் இருக்கும்போது தொழில் ரீதியான விஷயங்கள் கொஞ்சம் அலைச்சல்கள், கொஞ்சம் அமௌண்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக வர மாதிரி ஃபீலே கொடுக்கும். பட் இதெல்லாமே வந்து ஒரு வாரம் 10 நாள் கிளியர் ஆகிடும். கொஞ்சம் கவனமாக இருந்துங்க, மற்றபடி எல்லாமே சரியாயிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் வந்து புதன் வந்து சிறப்பாக இருக்கும்போது நல்ல லாபங்களையும் அள்ளி தரதுக்கான சூப்பராக இருக்குங்க. ஸோ இது வந்து பொது பலன்கள் இதுவரை பார்த்தது. இப்போ பார்க்கும்போது தசாபுத்தி பலன். தசாபுத்தி பலன்கள் வந்து பார்த்திங்கன்னா சிம்ம லக்னமாக இருந்து சூரியன் தசாபுத்தினா சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து 10ல் இருக்கும்போது தொழில் நல்ல லாபங்கள், நல்ல ஏற்றம் வர்றதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. அது வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள் தான். அதே மாதிரி சிம்ம லக்னமாக இருந்து சந்திரன் தசாபுத்தினா சந்திரன் வந்து உங்களுக்கு வந்து 4ல் இருக்கும்போது கொஞ்சம் திங்கள் செவ்வாயில் புதன்கிழமையில் கொஞ்சம் அம்மாவுடைய விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். ஸோ தாயார் வண்டி வாகனம்லாம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதனால் ஒரு மன உளைச்சல், ஸ்ட்ரெஸ் வர்றதுக்கான கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது சிம்ம லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபதி, செவ்வாய் வந்து ராசியிலே இருக்கும்போது தாயார் தந்தை வந்து உங்களோட வந்து சேருவதற்கான வாய்ப்பு, உங்கள்கிட்ட பேசுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்க வந்து ஒரு வெளிநாடு வாய்ப்பு வர்றதுக்கான வாய்ப்பு, புதிய லேண்டு வாங்கலாம், வண்டி வாங்குறதுக்கான வாய்ப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. ஸோ 5ஆம் அதிபதியான குரு வந்து 11ல் இருக்கும்போது உங்களுக்கு வந்து சிம்ம லக்னமாக இருந்து ராகு தசாபதியான ராகு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்போ வந்து 7ல் இருக்கும்போது நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றத்தையும் கொடுக்கறதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. அதுவும் வந்து குருவுடைய சாதனம் பெரிய வெற்றிகள், திருமணம் ஆகாதவர்களுக்கு வந்து இப்போ திருமணம் ஆவதுக்கான ரொம்ப நல்லா இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து குரு தசாபுத்தி இருந்தாலும் குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 11ல் இருக்கும்போது நல்ல லாபங்களும், குழந்தைகள் விஷயங்கள் மற்றும் திடீர் அதிர்ஷ்டங்கள் மூலயமா ஒரு பெரிய பணம் வர்றதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஸோ அது நல்ல விஷயங்கள் தான். சிம்ம லக்னமாக இருந்து சனி தசாபுத்தினா சனி வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 7ஆம் அதிபதி. ஸோ 7ஆம் அதிபதி 8ல் இருக்கும்போது ஸோ கொஞ்சம் வந்து கவனமாக இருக்கணுங்க. வேலை விஷயமாக இருக்கட்டும், கடன் சம்மந்தமான விஷயங்கள் வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அது வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸோ டென்ஷனோ கண்டிப்பாக இருக்கும். கொஞ்சம் வந்து நம்ம எதிர்பார்ப்புகளை கம்மி பண்ணிட்டோம்னா எல்லாமே சிறப்பாக இருக்கும். சிம்ம லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி இருந்தாலும் புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 11ல் இருக்கும்போது பெரிய லாபங்கள், குடும்பத்துக்கு தேவையான பணத்தை எல்லாம் அள்ளி கொடுக்கறதுக்கான சிறப்பாக இருக்குது. சிம்ம லக்னமாக இருந்து கேது தசாபுத்தி, கேது வந்து ராசியிலே இருக்கும்போது தேவையில்லாத ஒரு மன உளைச்சலையோ ஒரு சந்தேகங்களை ஏற்படுத்துறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருக்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்களை வந்து ஊன் பண்ணி கஷ்டப்படுத்தாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது. சிம்ம லக்னமாக இருந்து சுக்கிரன் தசாபுத்தினா சுக்கிரன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3 மற்றும் 10ஆம் அதிபதியாக இருந்து அவர் 9ல் இருக்கும்போது புதிய தொழில் முயற்சிகள் எடுப்பீங்க. ஸோ அதுக்கான ஸ்ட்ரெஸ்ஸு கொஞ்சம் பெயின் இருந்தாலும் எல்லாமே வளர்ச்சியாகிறதுக்கான இன்னும் 10-15 நாளில் வந்து நல்ல வளர்ச்சியும் நல்ல ஏற்றமும் கொடுக்குறதுக்கான ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மற்றபடி என்னை பொறுத்த ஒரு நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக அடுத்த லெவல் போகிறதுக்கான ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் இப்போ பார்க்க போகிறது கோவக்கார
யார், ஸோ யாருக்கெல்லாம் வந்து கோவக்கார எமோஷன் ஏகாமரமாக இருக்காங்கிறத பற்றி தான் பேச போகிறோம். ஸோ கோபங்கிறதுக்கான கிரகம் பார்க்கும்போது ராகு செவ்வாய் ராகு இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த எமோஷன்ஸை அதிகமாக ஈடுபடுவாங்க. ஸோ உதாரணம் சொல்ல போனோம்னா மனிதர்கள் மட்டும் இல்லை, ஒரு உயிரினத்திலே கூட பார்த்திங்கன்னா ஒரு நாய் வந்து ஒரு வெறித்தனமான நாயாக இருக்குன்னு வைங்களேன், அது கண்டிப்பாக வந்து ஒரு ராகு சம்மந்தப்பட்டு அது எமோஷனாக இருக்கும். செவ்வாய் ராகு இருக்க அதிகமாக சேரும்போது அது வெறித்தனமான நாயாக மாறிடும். அது இருக்கிற இடமும் அதை வந்து பேஸாக உருவாகும். ஸோ உதாரணம் ஒரு மனிதருக்கு அந்த மாதிரி விஷயம் எப்படி வரும்னா, ஒருத்தர் வந்து லக்னத்திலேயே வந்து செவ்வாய் ராகு சம்மந்தப்படுறது, செவ்வாய் நட்சத்திரத்தில் ராகு இருக்கும்போது அவன் ரொம்ப எமோஷனாக இருப்பான், கத்துவான், திட்டுவான், ஒரு மாதிரி ஆக்ரோஷமான விஷயங்களை கண்டிப்பாக ஏற்படுத்துவாங்க. ஸோ அது ஒரு பெரிய ப்ராப்ளம். இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சில பேருக்கு வந்து லக்னத்துலேருந்து 3ஆம் இடத்துல வந்து செவ்வாய் ராகு இருக்கும். ஐயோ அவனெல்லாம் கண்ட்ரோலே பண்ண முடியாது, எடுத்தங்கவுத்தன்ற லெவலில் போகிற ஒரு கேஸுங்க தான் வந்து செவ்வாய் ராகு. அது மட்டும் இல்லாமல் தூக்கி போட்டு உடைக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சேர்ந்து சனி செவ்வாய் வந்து உள்ளுக்குள்ளே வந்து ஒரு வாரியர் மாதிரி இருப்பானுங்க, டமால் டிமில் போட்டு உடைக்கிறது, கத்துறதுங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து எமோஷ்னலான ஒரு ஆட்கள், ரொம்ப கோவப்படுறாங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 2ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னு வைங்களேன், வாயை திறந்து பேசினா ஐயோ நாராசமாக இருக்கடா, என்னடா அசிங்கமாக பேசுகிறானுங்கிற மாதிரி காதை மூடிக்கிற மாதிரி விஷயங்களே கண்டிப்பாக இருக்கணும். அந்த மாதிரி கோபத்தில் அவங்களுக்கு என்ன வார்த்தை பேசுகிறோன்னே தெரியாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 4ல் வந்து செவ்வாய் ராகு இருக்கும்போது தாயாரோடைய விஷயங்கள் வந்து கொஞ்சம் நிலபுலங்கள் சம்மந்தமான விஷயம் ரொம்ப ஒஸ்ட்டாக நடந்துப்பாங்க. அம்மா கிட்ட வந்து அவங்க அம்மாவே வந்து பெரிய கேடியாக இருக்கும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த கோபத்தில் வந்து வர விஷயங்கள் வந்து தாயாரும் சம்மந்தப்பட்டுருவாங்க. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சனி செவ்வாய் வந்து ரொம்ப எமோஷனல் வாரியருங்க. அவங்க நிம்மதியாகவே இருக்க மாட்டாங்க, தானும் வருத்திக்கிட்டு மற்றவனையும் வருத்துறது தான் வந்து இவங்களோட பெரிய ப்ராப்ளமே. ஸோ அந்த மாதிரி ஆட்கள் ரொம்ப மோசம். அது வந்து பார்த்திங்கன்னா 12லலாம் வந்து இந்த சனி செவ்வாய் ராகு வந்து நைட்லாம் தூங்க மாட்டான், நான் அவனுக்கு கத்தாம விட மாட்டேன், திட்டிட்டு தான் படுப்பேன்னு சொல்லிட்டு அப்படியே பத்தான்னு ஒரு எமோஷனாகவே இருப்பாங்க. இவங்களாம் திருத்த முடியுமானா ஒரே வழி என்னென்னா வழிபாடுன்னும் போது ஏதாச்சும் வந்து ஒரு கொஞ்சம் உக்கிரமான தெய்வங்கள் கொஞ்சம் எமோஷனான, அது போக காளி சூளி இந்த மாதிரி உக்கிரமான தெய்வங்களை வழிபாடு பண்ணுறது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அப்படி வழிபாடு பண்ணி அந்த அபிஷேகங்கள் பண்ணும்போது கொஞ்சம் அந்த உக்கிரங்கள் தண்ணீரத்துக்கான வாய்ப்பு நிறைய இருக்குது. எனக்கு தெரிஞ்சு ஒரு பையன் இருக்கான், அவன்லாம் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் ராகு. ஸோ அவன்லாம் வந்து அப்படியே பேசவே முடியாது, அப்படியே தெரிக்கும், அப்படியே வெடிக்கிற மாதிரி பேசுவான், அப்படியே அவ்வளோ மோசமான ஒரு பேச்சு. 2ல் செவ்வாய் ராகு இருக்கிற ஒருத்தனை தெரியும், அவன் பச்சையாக பேசுவான், அவ்வளோ கேவலமாக பேசி எமோஷனாக இருக்கிற ஆட்கள் கண்டிப்பாக செவ்வாய் ராகுக்கும் சனி செவ்வாய்க்கும். சரி, இல்லை பிடிவாதக்கார யாரான்னு பார்த்திங்கன்னா வக்ர கிரகங்கள். ஒரு சில ஜாதகங்கள்லாம் 3 கிரகம் 4 கிரகம்லாம் வக்கரமாக இருக்கும். அவனை மாதிரி ஒரு ஏடா கூட பார்க்கவே நாய்வால் நிமித்தவே முடியாது. ஸோ அந்த அளவுக்கு ஒரு தமாசான ஆட்கள். ஏன்னா அவன் நம்மகிட்ட எல்லாமே தலையாடி கேட்டுப்பான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னு வைங்கன்னா அவன் செய்கிறது தான் செய்வான். ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் ஏடா கூடலாம் யாரானா 3 கிரகம் 4 கிரகம் ஒரு ஜாதகத்தை வக்கரமாச்சுன்னா அவன் வந்து ஏடாகணும். அது மட்டும் இல்லாமல் கூடவே வந்து செவ்வாய் ராகுன்னு வச்சுங்க, அவனை மாதிரி ஒரு கோவக்கார பையில பார்க்க முடியாது, எமோஷன் ஏகம் பார்த்தா பார்க்கவே முடியாது. சனி செவ்வாயும் ஃபைட்டரு, பட்டையை கிளப்பிட்டு அடித்து நொறுக்கிட்டு வாடுங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு தமாஷா நாட்கள்லாம் இருக்கிறாங்க, கொஞ்சம் கவனமாக இருக்கும். ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து ஒரு விஷயங்களில் வந்து இதில் என்னென்னா சனி செவ்வாயோ சனி ராகு வந்து வேறு மாதிரி ஒரு அதுக்கு வந்து பரிகாரம்னு பார்க்கும்போது கருப்பண்ணசாமி இந்த மாதிரி விஷயங்கள் இது பண்ணும்போது அந்த எமோஷனை கம்மி பண்ணும். செவ்வாய் ராகுன்ற போது நீங்கள் வந்து அந்த உக்கிரமான தெய்வங்கள், மனித முகம் இல்லாத உக்கிரமான தெய்வங்களை வழிபடும்போது கொஞ்சம் அந்த எமோஷன்ஸை கண்டிப்பாக இது பண்ணும். அதனால் வந்து இது வழிபாடு பண்ணுங்கள். அந்த எமோஷனாக இருக்கிறதுக்கு வந்து ஒரே இது தியானம், மெடிடேஷன் இதில் போகும்போது கொஞ்சம் வந்து அது கிளியர் ஆகும். அது பண்ணி பாருங்கள். அதே மாதிரி ராகு சந்திரன் ராகுலாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சேடிஸ்ட்டாக இருப்பாங்க. என்ன சொல்கிறது, எமோஷன் ஆகிட்டானுங்கன்னா அப்படியே பட்டன்னு ஆடுதுன்னு சொல்லலாம். அருள்வாக்கு சொல்கிறதே வந்து ராகு சந்திரன் தான் வரும். ஸோ அருள்வாக்கு ஒரு பக்கம்னா இன்னொரு ஓவராக எமோஷன் ஆச்சுன்னா பைத்தியக்கார மாதிரி ஆயிடுவானுங்க. ஸோ அந்த மாதிரி சேடிஸ்டான நாட்களும் இதில் வருவாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு கிரக அமைப்பு இருக்கவங்க உக்கிரமான தெய்வ வழிபாடுகள் எல்லாம் பண்ணுறது நல்லது. அதே மாதிரி வந்து இந்த குருக்கேதுலாம் இருக்குன்னா ரொம்ப தனிமையில் போயிடுவாங்க. ஸோ அவங்களாம் வந்து சித்தர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. ஸோ அதனால் கோவக்கார கோபாலி யாருன்னா செவ்வாய் ராகும் சனி செவ்வாய் தான். மற்றவங்களாம் வந்து ஓரளவுக்கு பரவாயில்ல, பட் இவங்ககிட்டையும் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கணும். மற்றபடி என்னங்க ஒரு நல்ல விஷயம், நல்ல மாற்றங்கள் பிரார்த்தனை அவசியம். உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.